ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதே ஜாரில் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு பிரியாணி ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 5 போல் பிரியாணி இலை சேர்த்து வதக்கிடலாம். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரை வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே நம்ம அரைத்து வச்சுருந்த தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு. அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் எவ்வளோ தேவைன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். அரை கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன்றது சரியாக இருக்கும். இப்போ இது அப்படியே 10 நிமிஷம் ஒரு 50% சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். சிக்கன் இப்போ ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. அது கூட நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் மேலாக தூவிட்டு குக்கர் மூடியை கேஸ்கட்டை எடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் கேஸ்கட்டில் இல்லாமல் வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிடலாம். இது மாதிரி லேசாக அரிசியை விளக்கி விட்டு நெய் ஊற்றுங்க. அப்படி ஊற்றினோன்னா நமக்கு கீழே பிடிக்காமல் பிரியாணி கிடைக்கும். இப்போ குக்கர் கேஸ்கட்டை திரும்ப போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறோம். குக்கர் கேஸ்கட்டவே போட்டு நம்ம மூடி வச்சோன்னாலும் விசில் வர்ற வரை வெயிட் பண்ண வேணாம். இதுக்கு நம்ம தம் போடுறதுக்கு ஒரு தோசை சட்டி எடுத்து அடியில் வச்சுக்கிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே வச்சு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டுருக்கோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பிரியாணி. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சரியான பக்குவத்தில் வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.